புலவரோட கஷ்டத்தை கேட்ட மன்னனுக்கு மனசு வலிக்குது. அவருக்கு தடபுடலா விருந்து வச்சு அவருக்கு தேவைக்கு அதிகமான பொருள் எல்லாம் கொடுக்கிறார் மன்னர் குமணன். குமணன் கொடுத்த பரிசை பார்த்த புலவருக்கு ரொம்ப சந்தோஷம். மனம் ரொம்பவே நிறைஞ்சாலும் அவரோட மனசோட மூளையில ஒரு அவமான உணர்வு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. குடிமக்களை தன்னோட மக்களா நினைச்சு வாழ்ற குமண மன்னனுக்கு புலவரோட வேதனை புரியாம போகுமா என்ன? சோர்ந்து இருக்கிற புலவர்கிட்ட காரணம் கேட்கிறார் மன்னர். முதல்ல மறுத்தாலும் குமண மன்னன் விடுறதா இல்ல. கடைசியில தனக்கு நடந்த அவமானத்தை சொல்றார் புலவர் பெருஞ்சித்திரனார். இதை கேட்ட மன்னனுக்கும் கோபம் வருது. ஆனாலும் இது புலவருக்கு நடந்தது, இது எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறத அவர்தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறார் மன்னர். புலவர்கிட்டயே அதை கேட்கவும் செய்கிறார். அதை கேட்ட புலவருக்கு நன்றியில வாய் பேசவே முடியல. தன்னோட புலமைக்கு பரிசு கொடுக்கறது வேற, தாம் பட்ட அவமானத்தை தீக்க முன்வர்றது வேற இல்லையா? குமண மன்னனுக்கு நெஞ்சார நன்றி சொல்லிட்டு ஒரு யானையை கேட்கிறார் புலவர். யானையை வச்சு என்ன பண்ண முடியும்னு மன்னன் யோசிச்சாலும் அதையெல்லாம் கேட்காம உடனே புலவருக்கு ஒரு யானையை பரிசா கொடுக்கிறார். சில காலம் அவரோட அரண்மனையில் தங்கிட்டு தக்க வசதியோட அவரோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் மன்னன் குமணன். புலவர் பெருஞ்சித்திரனார் குமண மன்னன் கொடுத்த பரிசோட நேரா ஊருக்கு போகல. அவர் நேரா போறது இளவெளிமானோட நாட்டுக்கு தான். அங்க அவனோட காவல் மரத்துல குமண மன்னன் கொடுத்த யானையை கட்டி வச்சுட்டு இளவெளிமான பார்த்து, இரவலரை காக்கிறவன் நீ கிடையாது, உன்னை விட்டா வேற யாரும் இல்லாமலும் இல்ல, என்ன மாதிரி இரவலர்களுக்கு கொடுக்கறவங்க இருக்கிறதையும் போய் பார். ஒரு மன்னன் எனக்கு தந்த பரிசான யானைய உன்னோட ஊர்காவல் மரத்துல கட்டி வச்சிருக்கே, இனி பெருமிதத்தோட என்னோட ஊருக்கு போறேன்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு வீறு நட போட்டு தன்னோட ஊருக்கு போறார் புலவர் பெருஞ்சித்திரனார். ஒரு மன்னனுக்கு அவனோட காவல் மரங்கிறது அவனோட பலத்தையும் வீரத்தையும் குறிக்கிறது. அதுல அவர் தன்னோட யானையை கட்டி வச்சதன் மூலம் தான் ஒரு மன்னனுக்கு இணையான செல்வத்தை பெற்றதை மட்டும் அவர் காட்டல, குமண மன்னனோட ஈகை திறத்தையும் காட்டியிருக்கார். இந்த நிகழ்வை சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான புறநானூறு பாடல் 162 ரொம்ப அழகா சொல்லுது. இரவலர் புரவலை நீயும் அல்லை, புரவலர் இரவலர்க்கு இல்லையும் அல்லர், இரவலர் உண்மையும் காண், இனி இரவலர்க்கு ஈவோர் உண்மையும் காண், இனி நின் ஊர்க்கடிமரம் வருந்த தந்து யாம் பிணித்த நெடுநல் யானையம் பரிசில் கடுமான் தோன்றல் செவ்வல் யானே. என்னங்க, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.